உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா பஹல்கம் இஷ்யூ. ஸோ அந்த பஹல்கம் இஷ்யூவோட ஓவர்வியூ என்ன அப்படின்னா, அந்த டெரரிஸ்ட் வந்து அட்டாக் பண்ணாங்க. ஆனால் நான் வந்து இந்த வீடியோவில் அந்த டெரரிஸ்ட் அட்டாக் பற்றி பேச போகிறது இல்லை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும், அதை மட்டும் பாருங்கள். அதில் என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிங்க. What is this? Like seriously, 20 years. With the president, who is more busy than. ஸோ அந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதில் என்ன தப்பு இருக்குன்னு. உங்களுக்கு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா, அதில் 2 வெர்ஷன் இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, அவங்க பஹல்கம் பற்றி பேசியிருப்பாங்க. அந்த வெர்ஷன் வந்து ஃபஸ்ட்டு வெர்ஷன் நான் சொல்கிறேன்னே, பஹல்கம் பற்றி பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கே தெரியாமல் வந்து பார்த்தோன்னா ஜஸ்ட் அவங்களோட பர்சனல் திங்ஸ் அப்டேட் பண்ணுறாங்க. 2வது வெர்ஷன் என்னென்னா, எல்லோரும் பஹல்கம் பற்றி பேசுகிறாங்க, நானும் ஒரு ஸ்டோரி போட்டு நெக்ஸ்ட் அவங்க பர்சனல் திங்ஸ் பற்றி பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு வெர்ஷன் லைக் வந்து அவங்களுக்கு அது தெரியாதனாலன்னு தான் நான் நினைக்கிறேன். மேபி நான் வந்து தப்பாக இருக்கலாம். நான் தப்பாக இருக்கிற இடத்துல நீங்கள் கரெக்ட் பண்ணுங்கள். நான் ஏன் வந்து அந்த ஃபஸ்ட்டு வெர்ஷனுமே தப்பு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ யாராவது ஒருத்தங்க அவங்களாம் செலிப்ரிட்டிஸ் ஆக்சுவலாக, அதான உண்மை. ஸோ வந்து இப்போ யாராவது ஒருத்தவங்க அவங்க ஸ்டோரி பார்க்குறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு செகண்டே அடுத்து அவங்களோட பர்சனல் போகும்போது டைவர்ஷன் அதிகமாகும். ஸோ வந்து இது ஹர்திக் பாண்டியாவும் அதே மாதிரி தான் இருந்திருக்கும் அவரோட ஸ்டோரி பார்த்துனீங்கனாலும். பட் இவங்க எல்லாமே வந்து பார்த்தோம்னா கான்ஷியஸாக பண்ணியிருப்பாங்கன்னு நான் நினைக்கல, அறியாமையில் தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இந்த விஷயம் யாருக்காவது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க, யாருக்காவது இருந்தீங்க அப்படின்னா, நானே இப்போ ஒரு ஸ்டோரி வைக்கிறேன், நான் அடுத்த ஸ்டோரி வச்சதுக்கப்புறம் அதை மறந்துட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் இதில் கான்ஷியஸாக இருக்கணும்னு தான் நான் இதில் கேட்டுக்கிறேன். என்ன அப்படின்னா, எந்த செலிபிரிட்டியாக இருந்தாலும். இதை விட ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் ஆக்சுவலாக நடந்தது, இந்த பொள்ளாச்சி கேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக அவன் ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தான் அவன் காலேஜ் டேஸ் அப்போது. ஸோ வந்து சூப்பராக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறானே அப்படின்னு நினச்சிட்டு பார்க்கும்போது அவன் ஒரு ஸ்டேட்டஸ் அதுக்கப்புறம் திரும்பி வச்சுருக்கான், 4 days ஹாலிடேஸ் ஜாலின்னு. இதோட கண்டெக்ஸ்டே அவனுக்கு புரியல. ஆக்சுவலாக அவன் எதுக்காக போராடுறாங்கிறதே மறந்துட்டு 4 நாள் லீவ் கிடச்சிருச்சு போதும், அப்போ லீவ் விட்டால் அந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிருமா? அப்படி கிடையாது இல்லை. ஸோ வந்து இவங்க இப்போ போட்டிருக்க அந்த ஸ்டோரிஸ் இந்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்ஸ்ட் அடுத்து போயிட்டா எவனுமே அதை கண்டுக்க போகிறதில்ல. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்க வச்சுருக்க ஸ்டோரி தப்பெல்லாம் இல்லை. பட் ஆனால் அந்த ஸ்டோரி முன்னது அவங்களோட கான்ஷியஸ்னஸ் லைக் வந்து அவங்களோட அறியாமல் தான் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டோரி வச்சுருக்கான காரணம். ஸோ அவங்க இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. மற்றபடி இதெல்லாம் ரிப்பீட்டடாக நடக்காமல் இருந்துக்கிறது நமக்கு நல்லதுங்கிறத விட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவங்களுக்கு தெரியணும் நம்ம எதுக்காக தான் இந்த ஸ்டோரி வைக்கிறோம் அப்படிங்கிறது. அது ஒன்று தான் கான்ஷியஸ், வேறு எதுவும் இல்லை. ஸோ முக்கால்வாசி இப்படி தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து பார்த்தோன்னா இந்த விஷயங்களெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கும் மனசு கஷ்டமாக தான் இருந்திருக்கும். ஸோ எல்லோரும் கான்ஷியஸாக நீங்கள் வைக்கிற ஸ்டோரி வந்து நம்ம வந்து 4 பேர்த்தோட அட்ராக்ஷன் இருக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அந்த விஷயம் வந்து பார்த்தோன்னா அது வந்து எதுக்காக வைக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு வைங்க, வேறு எதுவும் இல்லை. பர்சனல் வைக்கணும் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இதை யூஸ் பண்ணி வைக்காதீங்கிறதா என் கருத்து. அவ்வளோதான்.